கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாளிலே உங்களை காண செய்த தேவனை நான் மிகவும் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆண்டு ஆண்டவரிடத்திலே ஜெபித்த பொழுது, ஆண்டவரே இந்த வருஷத்துக்கான, ஆண்டவரே இந்த மாதத்திற்கான புதிய ஒரு வாக்கு தத்துவத்தை தர வேண்டும் என்று சொல்லி, வேதத்தில் உள்ள அத்துணையும் நமக்கு வாக்கு தத்துவங்கள் தான். அதனால ஆண்டவரிடத்துல ஸ்பெஷலா சொல்லி கேட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டு. அவருடைய இரக்கத்துலதான் இந்த புது வருஷத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நடக்காத எல்லா நன்மையான காரியங்களும் இந்த வருஷத்துல நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்துல இரக்கம் செய்வார் என்று ஆண்டவர் பேசினார். நாம் அதை குறித்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக நாம் ஆண்டவர் இந்த வருஷம், கடந்த வருஷம் முழுவதும் நம்மளை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டை காண செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரை, கடந்த ஆண்டெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணின் கருவழிவோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிலே, புதிய மாதத்திலே நீர் எங்களை காண செய்த உங்களுடைய மகாபெரிய தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய தகப்பனை ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு நாளையும், ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், இந்த வருஷம் முழுவதும் தகப்பனே உங்க அன்பு கரமும், தெய்வீக பாதுகாப்பும், தெய்வீக வழி நடத்துதலும் இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நிறைவாய் இருக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பங்களையும், ஊழியங்களையும், அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சா அது கடவுளுக்கே உதவி செஞ்ச மாதிரி அப்படின்னு யார் சொல்றான்னா ஆண்டவரே சொல்லுகிறார். அதனால உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். நீங்கள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்க, எந்தெந்த காரியங்கள்லாம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருஷம் உங்களுக்கு இரக்கத்தின் ஆண்டு, இது இரக்கத்தின் மாதம். இந்த மாதம் உங்களுக்கு இரக்கத்தின் மாதம், இந்த ஆண்டு உங்களுக்கு இரக்கத்தின் ஆண்டு. ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டு. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் நீங்கள் வேண்டிக் கொண்ட, ஜெபித்துக் கொண்ட அத்துணை காரியங்களிலும் அவர் உங்களுக்கு பதில் தருகிற ஆண்டாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல நீங்களும் கூட ஒரு தீர்மானம் எடுங்க. நம்ம ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, இந்த புது வருஷத்துல ஒரு ஆராதனை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஆராதனை கூட நாங்க மிஸ் பண்ணக்கூடாதுப்பா. நேரத்துக்கு ஒரு 8 மணிக்கு ஆராதனை அப்படின்னா நாங்க 7:55க்குலாம் நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு, நீங்க நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவருடைய காரியத்துல நீங்க குறைவில்லாம கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்க நடந்து கொண்டா அது அவருடைய இருதயம் மிகவும் மகிழ்ந்து களிகூறும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அப்போ புது வருஷத்தை ஆண்டவர் நம்மளை பார்க்க செய்திருக்கிறார். அதுக்கு நம்ம மனதார வார்த்தைகளால சொல்லி நன்றி சொல்லியாச்சு. ஒரு நாளே பாட்டு பாடி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தலாம். புது வருஷம் காண செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம், புது துவக்கம் தந்த புண்ணியரே கோடா கோடி ஸ்தோத்திரம். புது வருஷம் காண செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம், புது துவக்கம் தந்த புண்ணியரே கோடா கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்த இம்மானுவேலனே எந்நாளுமே ஸ்தோத்திரம், இம்மட்டும் காத்த இம்மானுவேலனே எந்நாளுமே ஸ்தோத்திரம், என்றென்றுமே ஸ்தோத்திரம். புது வருஷம் காண செய்த தேவனுக்கே ஸ்தோத்திரம், புது துவக்கம் தந்த புண்ணியரே கோடா கோடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே,
நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பது மிகவும் நல்லது. நாம் ஒவ்வொருவருமே மனிதனாய் பிறந்தா அவங்களுக்கு முதல் என்ன இருக்கணும் அப்படின்னா நன்றி உள்ள இருதயம் இருக்கணும். நம்ம நன்றி உள்ளவர்களாக காணப்படணும். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் முதலாவது நன்றி சொல்லுங்க. இந்த நன்றி சொல்லும் பொழுது நிச்சயமா மீதியான எல்லா உங்களுடைய தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் உங்களுக்கு சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரை பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, போய் ஆண்டவரை வேண்டிக்கிறா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதலாவது பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி. கானானிய ஸ்திரீனா, அந்த கானான் அப்படின்னா அது வந்து சபிக்கப்பட்ட தேசம். அது வந்து ஒரு சாபத்துக்குரியதான ஒரு இடம். அது அங்க இருந்து அவங்க அந்த குடும்பம் சபிக்கப்பட்ட ஒரு குடும்பமா அந்த தேசமே. அதுல இருந்து ஒரு பெண் என்ன பண்றா, என் மகளுக்கு எப்படியாவது நீங்க சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வந்து வேண்டிக்கிறா. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து வேண்டா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்தது இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அன்றி வேறொன்றும் அல்ல அப்படின்னு சொல்லி. மெய்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, என் மகளை சுத்தமாக்குங்க, என் மகளை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி அவ வேண்டிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே ஒரு முறை 2 முறை கேட்டுவிட்டு அப்படியே அது நடக்கல போ அப்படின்னு சொல்லி விட்டுறாம, நீங்க அந்த கானானிய ஸ்திரீயை போல ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் குடும்பத்தை வாழ வைத்து மகிழ செய்து அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15, 18. அதுல வந்து பாருங்க, வேண்டிக்கிறான் ஒருத்தன், ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் தன் மகனுக்காக வந்து ஆண்டவரிடத்துல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வேண்டிக்கிறான். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்குங்க. முன்னாடி என் மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்து ஒரு கானானிய ஸ்திரீ கேட்டா, ஆண்டவர் அவளுக்கு இரக்கம் செய்து அந்த பிசாசினால் அவள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவ வந்து வேண்டிக்கிறான். அவளுடைய ஜெபத்தை கேட்டு, ஒரு தாயினுடைய ஜெபத்தை கேட்டு, பிசாசினுடைய கொடிய வேதனையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மகளுக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்கிறார். ஒரு தாயினுடைய ஜெபத்தை கேட்டு மகளுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அடுத்தது ஒரு தகப்பன் தன் மகனுக்காக வேண்டிக் கொள்கிறார். பாருங்க, ஆண்டவரே, என் மகன் சந்திர ரோகியாக ரொம்ப கஷ்டப்படுறான். அதாவது அவனும் அப்படித்தான், அநேக பிசாசுகள் பிடித்தவனு போல அவன் எப்போ வேணா தண்ணியில விடுவான், எப்போ வேணா தீயில விடுறான், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்படுறது அவனுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி தான் மகன் படுற கஷ்டத்தை தகப்பன் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. பாருங்க, உடனே தன் மகனுக்காக தகப்பன் ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். 18ஆம் வசனத்தில் விதமாய் சொல்கிறது, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். பாருங்க, அவனுக்குள்ள இருந்தது அது பிசாசுடைய காரியம். நிறைய பேர் பார்த்தா, அவன் என் புள்ள சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், அவன் இப்படி பண்றான், அவன் குடிக்கிறான், அவன் இந்த மாதிரி பண்றான், அவன் நிறைய போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான் அப்படின்லாம் சொல்லி, ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படுகிற பெற்றோரா இருந்தால் அதையெல்லாம் என்ன சொல்ல, அதெல்லாம் வந்து ஒரு பிசாசு
பிசாசனுடைய காரியம். அந்த பிசாசு தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கெட்ட காரியத்துல ஒரு மனுஷனை கொண்டு போய் தள்ளுறதே அது அந்த சாத்தானுடைய பிசாசனுடைய காரியம். அதுல இருந்து விடுதலை ஆக்குறது ஆண்டவருடைய காரியம். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு உடனே என்ன பண்றாரு, அவன் போய் தீயில விழறான், தண்ணியில விழறான். உடனே அதை பார்த்து என்ன சொல்றாரு, பிசாசை அதட்டினார். அந்நேரமே அது அவனை விட்டு புறப்பட்டது, அவனை விட்டு வெளியில போயிடுச்சு. அப்போ அந்த மகனுக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை அங்கே கொடுக்கிறார். பாருங்க, அந்நேரமே அவன் ஆண்டவர் அதட்டுறார், பிசாசை வெளியே போ அப்படின்னு சொல்லி அதட்டும் பொழுதே அந்த நேரத்திலேயே அந்த மகன் நல்ல பரிபூரண சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். அப்போ நல்ல சுகமாயிட்டான். தகப்பன் இடத்துல அந்த மகனை ஆண்டவர் ஒப்படைக்கிறார், உன் பையன் சுகமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட தாய்க்கு கர்த்தர் இறங்கினார், தன் மகளுக்கு சுகத்தை கொடுத்தார். ஒரு தகப்பனுக்கு ஆண்டவரே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் இறங்குகிறார். தகப்பனுடைய மகனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். பாருங்க, 10 குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க, இயேசு வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று வேண்டிக் கொண்டார்கள். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களை பார்த்து, நீங்க சுகம் ஆயிட்டீங்க, நீங்க போய் என்ன பண்ணுங்க, உங்க ஆசாரியன்ட்ட காட்டுங்க. ஏன் அப்படின்னா, குஷ்டரோகிகள்லாம் அந்த காலத்துல என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஊருக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஊரை விட்டு ஒரு ஒதுக்குப்புறமா தான் இருப்பாங்க. அதனாலதான் நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஊருக்குள்ள போய் உங்க ஆசாரியன்ட்ட நான் சுத்தமாயிட்டேன், ஆண்டவர் என்ன சுகப்படுத்தினாரு, நீங்க போய் காட்டுங்க, உங்க சரீரத்தை நீங்க காட்டுங்க, அப்பதான் நீங்க ஊருக்குள்ள நுழைய முடியும், ஊருக்குள்ள வாழ முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கும் கூட நீங்களும் யாரால ஒதுக்கப்பட்டு, உங்க சொந்த பந்தம் எல்லாம் உங்க சொந்த பந்தத்தால நீங்க ஒதுக்கப்பட்டு, உங்க சொந்த குடும்பத்தினரால நீங்க வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒருவேளை நீங்கள் காணப்படுகிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கொடுத்து, நீ போய் ஊரோட நீ சேர்ந்து வாழ் அப்படின்னு சொல்லி, நீ போய் நம்ம ஆசிரியர்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுகம் கொடுத்த கர்த்தர். உங்கள் இருதய தளவுல நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்க சொந்த பந்தம் சொந்த குடும்பத்தினர் உங்களை வெறுத்து புறந்தள்ளி இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அவர்களோடு ஒன்று சேர்ந்து வாழும்படிக்கு தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை அவர் செய்ய சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமாய் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் வழியாய் மகிமைப்படும். அந்த 10 குஷ்டரோகிகளுக்கு அற்புதம் செய்த கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவங்களுக்கு வியாதியில சுகத்தை கொடுத்தார். நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து உங்கள் வேண்டுதலிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வரை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவங்க என்ன பண்றாங்க, முன்னாடி நடந்து போறவங்க என்ன பண்றாங்க, அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்டே வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷன்
பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். அப்போ அந்த வழியா என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது இந்த வழியா இயேசு வர்றார் அப்படின்னு சொன்னோடனே உடனே இவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடுறான். அவரோடு கூட வர ஜனங்களை என்ன பண்றாங்க, அதட்டுறாங்க. ஏய் கம்னரு, பேசாம சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. ஆனாலும் அவன் கேட்கல. அவன் முன்னாடி கூப்பிட்டதை விட திரும்ப அதிகமா உரத்த சத்தத்தோட தேவனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த சத்தத்தோட தேவனை கூப்பிட்டான். உடனே ஆண்டவர் அங்க நிற்கிறார். இயேசு நின்று உடனே தம்மிடத்திலே அவனை அழைத்து வரும்படி செய்து சொல்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, நல்ல பரிபூரண சுகத்தை, நல்ல பார்வை அடையும்படிக்கு, நல்ல கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து பார்வை அடையும்படி கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்தார். பிரியமானவர்களே, சில நேரம் நீங்க கூட தேவாலயத்துக்கு போவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, நிச்சயமா கர்த்தர் செய்ய இருப்பாரு. ஆமா, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போய் நீ என்னத்தை சாதிச்ச, நீ எல்லாம் ஆண்டவர் உனக்கெல்லாம் என்னத்தை செஞ்சாரு, நீ என்ன நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி பிறர் சொல்லும் பொழுது நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. இவனை கூட அப்படிதான், இந்த குருடனை எல்லாரும் அதட்டுறாங்க, ஏய் பேசாமல் அமைதியா இரு அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள் என்றுதான் வேதம் சொல்லுது. ஆனா அவன் அமைதியா இருக்கல பாருங்க. இல்ல, நிச்சயமா என் ஆண்டவரால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும், எனக்கு பார்வை கொடுக்க என் கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று அவன் விசுவாசித்து தாவீதின் குமாரனை முன்னிருந்ததை விட இன்னும் அதிக உரத்த சத்தத்தோட அவன் கூப்பிடுறான் பாருங்க. கூப்பிட்டாங்க. என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் அங்க அற்புதம் செய்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைஞ்சு எங்க போறான் அப்படின்னா அவருக்கு பின்னாடி போறான் பாருங்க. ஆண்டவருக்கு சாட்சியா அவருக்கு பின்னாடி போறான். பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கெல்லாம் ஓடல, இல்ல அவர் ஆண்டவருக்கு பின்னாடி போறான். ஏன்னா எனக்கு பார்வை கொடுத்தது என் ஆண்டவர், எனக்கு பார்வை தந்தது என் இயேசு அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னேன்னா என்ன அர்த்தம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது. அதனால அவருக்கு பின்னே அவன் சென்றான். அவருடைய நாமத்துக்கு சாட்சியா அவன் வாழ்கிறான். பிரியமானவர்களே, நீங்களும் கூட அடுத்தவங்க சொல்றாங்க, அடுத்தவங்க இப்படி சொல்றாங்க, இப்ப போவேனான்றாங்க, நீ சர்ச்சுக்கு போய் என்ன பண்றன்னு கேட்கிறாங்க எல்லாம் சொல்லி அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம இன்னும் அதை விட அதிகமா மற்றவர்கள் சொல்லும் போது அதை விட அதிகமா ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். நிச்சயமாக அந்த குருடனுக்கு அற்புதங்களை செய்து அவனை ஆசீர்வதித்து அவன் கண்களை திறந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தலைநிமிர்ந்து நடக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்வார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரு தாய் தன் மகளுக்காக வேண்டிக் கொண்டால் அவளுடைய ஜெபத்தை கேட்டு, தாயுடைய ஜெபத்தை கேட்டு தன் மகளுக்கு கர்த்தர் அற்புதமாய் பிசாசுடைய பிடியிலிருந்து, பிசாசுடைய கொடிய வேதனையில் இருந்து அந்த மகளை சுகமாக்குகிறார். இரண்டாவது, ஒரு தகப்பன் தன் மகளுக்காக வேண்டிக் கொள்கிறார். தண்ணீரை போய் விடுகிறான், நெருப்புல போய் விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த தகப்பனுடைய ஜெபத்தையும் கேட்டு தன் மகனுக்கு ஆண்டவர் அற்புதமாய் சுகத்தை கொடுத்து, உன் விசுவாசத்தின்படி கர்த்தர் உன் மகனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த தகப்பன் வேண்டிக் கொண்ட பொழுது மகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்து அனுப்புகிறார். அடுத்து 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவர்களுக்கும் இறங்கி ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து, நீ போய் உன் ஆசாரியின் இடத்திலே காண்பி என்று சொல்லி, நீங்க போய் இனிமே ஊருக்குள்ள என்ன பண்ணலாம், எல்லா ஜனங்களோட நல்ல சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி, இனிமே நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அடுத்து, ஒரு குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு குருடன் பிச்சை எடுத்துட்டு, குருடன் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு உடனே என்ன பண்றான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான். மற்றவர்கள் அதற்றாங்க, ஆனாலும் இன்னும் அதிகமா கூப்பிட்டு அவன் பார்வை அடைகிறான். பிரியமானவர்களே, இவர்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அற்புதங்களை செய்த கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் இழந்து போனீங்க, எந்தெந்த காரியமெல்லாம் உங்களுக்கு நடக்காம போச்சு, ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து யாராவது எடுத்துக்கொண்டார்களா, கர்த்தர் அத்துணை ஆசீர்வாதம் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட அத்துணை ஆசீர்வாதம், உங்களை விட்டு கைமீறி போன எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களிடத்திலே வந்து உங்கள் மீது வந்து தங்கி தாமரைக்கும்படிக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார்.
பாருங்க, சிக்லாகு அப்படிங்கிற இடத்துல தாவீதும் தாவீதுனுடைய கூட இருந்த அவர்களுடைய எல்லா குமாரர்கள் குமாரத்திகள் தாவீதுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, சிக்லாகு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை அவர்கள் என்ன பண்றாங்க, சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அப்ப சிறைப்பிடித்து கொண்டு போனோன்னு அமலேக்கியர்கள் என்ன பண்றாங்க, அந்த அமலேக்கியர்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த சிக்லாகுங்கிற இடத்துல அவங்களுடைய அந்த தாவீதுடைய பிள்ளைகள் அவரோடு கூட இருந்த எல்லாருடைய குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அமலேக்கியர்கள் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அப்ப சிறைப்பிடித்து கொண்டு போனோன்னு இவங்க வந்து அந்த இடத்த பாக்குறாங்க. பார்த்தோன்ன தாவீதும் அவனோடு கூட சேர்ந்த அனைவரும் இங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த இடம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. ஒருத்தரை காணும். உடனே என்ன பண்றாங்க, ஐயோ எல்லாம் புலம்புறாங்க. தாவீது கிட்ட சொல்லி எல்லாம் அழுது புலம்புறாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. ஐயோ நம்ம குமாரர்கள் எங்கே, குமாரத்திகள் எங்கே, மனைவிகள் எங்கே, மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அமலேக்கியர்கள் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். உடனே தாவீது சொல்லுகிறார், தாவீது அகிமேலேக்கினுடைய குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஆம்பரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு அதே ஜீவனுள்ள வார்த்தை தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படிக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் கையை விட்டு உங்களை ஏமாற்றி உங்களிடத்துல என்ன எப்படியாவது உங்க கிட்ட இருந்து எந்தெந்த பொருளை எப்படியெல்லாம் புடுங்கிட்டு போனாங்க, உங்க கையை விட்டு எந்த ஆசீர்வாதம் எல்லாம் போச்சோ அத்தனையும் ஆண்டவர் இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் திருப்பிக் கொள்வதற்கு உங்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம்பரியமானவர்களே, நீங்கள் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே நாங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். இந்த வருஷத்துல நீங்க எல்லாத்தையும் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களுக்கு சந்தித்து உங்கள் வழியாக அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறார். நீங்க நல்லா இருந்தாதான் அவருக்கு சந்தோஷம். உங்களை நல்லா வச்சு உங்களை நல்லா வாழ வச்சு அழகு பார்த்து அவருடைய நாமத்தை உங்கள் வழியா மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பிள்ளைங்க நல்லா இருந்தாதான் தாய் தகப்பனுக்கு சந்தோஷம். அதே போலதான் நீங்க நல்லா இருந்தாதான் கர்த்தருக்கு சந்தோஷம். உங்களை நல்லா வச்சு அழகு பார்க்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டாக நீங்க இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்க கையை விட்டு போன அத்துணை ஆசீர்வாதங்களையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்பா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த இரக்கமுள்ள இருதயத்தை உடைய ஜனங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏனென்றால் எங்கள் பரம தகப்பன் நீர் அநேகருக்கு இறங்கி நீர் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறீர். அது மாத்திரம் அல்ல, நீர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே நீர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவர் நீர் சொன்னபடியே ஆண்டவரே சகலத்தையும் உடைய ஜனங்கள் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் நீர் இரக்கம் செய்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து கூட இருங்க, பிள்ளைகளை சாட்சியாய் வாழ செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி உங்களை அவர் பிரகாசிக்க பண்ண போகிறார். கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய பிரகாசம் உங்கள் மீது உதிக்கும். God bless you.